இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் என்னென்னா கத்திரிக்காயும் சுண்டல் பாருங்கள் சன்னா. அது வேக வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ஒரு நார்மலாக பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது இந்த டைமில். வந்து பண்ணி வச்சுங்க. ஓகே நம்ப. இதுதான் இன்றைக்கி ப்ரோக்ராம். சட்டி ஏற்றியாச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுறோம் தான். இங்கே வந்து கத்திரிக்காய். இதுதான் மட்டன் ஸ்டைலில் வைக்கிறேன். சூப்பராக பச்சை மிளகாலாம் வச்சுருக்கேன். சாப்பிடு வெங்காயம். இப்போ போட்டுடலாம் போது சாப்பிட்டு டைப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சட்டி நல்லா இதாகிடுச்சு. இப்போது ஆனியனை போட்டுறோம் தான். சின்ன சின்ன நல்லா கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா கிரேவி டைப்பில் வரும். நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி சூப்பரான டிஷ் பண்ண போய் என்னென்னா, இன்றைக்கி வந்து கறி குழம்பு மாதிரியே சுண்டல் வச்சு கத்திரிக்காய் போட்டு கறி குழம்பு டேஸ்ட்டில் பண்ண போகிறேன், நான்வெஜ் ஸ்டைலாக நண்பா. அதே மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சு நண்பா. வீடியோக்குள்ளே போகலாங்களா? கறி குழம்பு எப்படி இருக்கும் அது மாதிரி ஸ்டைலில் வைக்கிறேன். சூப்பராக இருக்கும், வேறு ஸ்டைலாக இருக்கும். எண்ணெய் ஊற்றவே இல்லை. கொஞ்சம் அந்த ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் இந்த வெங்காயத்தில் அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் இறங்கிச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதனால் அதை வச்சுட்டேன். அந்த உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு கல் உப்பு போட்டுருக்கேன். நல்லா இதாகிட்டு இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஒரு 15 கிராம் போட்டுங்க. 15 ml. நான் மட்டன் ஸ்டைலில் பண்ணேன். பட்டை கிராம்பு கண்டிப்பாக போட்டாங்க. இதுதான் இதோட கரம் மசாலாவோட வாசம் இருக்கும். இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அதுவும் போட்டுவிட்டு அப்படியே ப்ரௌன் லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும் ஆனியன். பெப்பர் 1 கிராம் போட்டுங்க. அது மாதிரி கிராம்பு போட்டுங்க. கிராம்பு 1 கிராம். ஏலக்காய் ஒரு 2-3 போட்டுங்க. உடச்சி போட்டுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். பட்டையும் போட்டுங்க. பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீட்டாக நம்ம கட் பண்ணி போட்டுருக்கோம். கட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக போட்டுங்க. ஒரு 2 கத்திரிக்காய் போட்டுங்க. ஒரு 3 கத்திரிக்காய் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இந்த பச்சை மிளகா லாஸ்ட்டில் கொஞ்சம் போடுவேன். சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயில் கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். கத்திரிக்காய் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சுண்டலை போட்டுடலாம். சன்னா கொண்டக்கடலை சின்ன அப்படியே வதங்கட்டும். இப்போ வேலி அப்படியே போட்டுடலாம். வதங்கட்டும் அப்படியே வெங்காயம். நல்லா மஞ்சள் போட்டு சன்னா அப்புறமா நல்லா வந்துடுச்சு. கொஞ்சம் ரொம்ப முக்கால்வாசி வச்சா போதும். இதில் அப்படியே வச்சுக்கலாம். இதையும் அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் வாங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் இது கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் வாங்குறப்பறம் அப்படியே மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் ஒன்றே வெந்துடும். ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அது ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக வந்து வெங்காயத்துக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயத்துக்கப்புறம் போடுவீங்க. நான் எப்படி போடல. எல்லாம் போட்டதுக்கப்புறம் போடுறேன். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இதோட வாசம் நான் வந்து நான்வெஜ் ஸ்டைலில் பண்ணுறேன். அதனால் இதான் நல்லாயிருக்கும்.
ஸோ அப்படியே கொஞ்சம் எண்ணெயெல்லாம் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம். ஸோ டொமேட்டோ பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. டொமேட்டோவாக போடலன்னா பேஸ்ட்டாக போடுறேன், நல்லாயிருக்கும், சாப்பிட்ருக்கும், அருமையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுடலாம். ஒரு 3 கிராம் லெவலில் மஞ்சத்தூள் போட்டுங்க. ஸோ இந்த பச்சை மிளகா லாஸ்ட்டாக போட்டுன்னு சொன்னேன்னா இந்த பாருங்கள், ஒரு 3 பச்சை மிளகா எதுக்குன்னா கொஞ்சம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ எண்ணெயில் வதங்காமல் இது கொஞ்சம் நல்லா சாப்பிட்ருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், கடிச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் இப்போ மசாலா ஆட் பண்ணிடுறேன். மசாலா வந்து மல்லித்தூள் ஒரு ரொம்ப தேவையில்ல, ஒரு 4-5 கிராம் போட்டுங்க. அந்த நீங்கள் போட்டுங்க. நான் ஏற்கனவே பச்சை மிளகா ஜாஸ்தி போட்டுக்கேன், ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுக்கிறேன். இப்போ தேவையில்ல எனக்கு. ஸோ இந்த மசாலா கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுவேன். தண்ணி லைட்டாக ஆட் பண்ணி தான் ஆகணும், இப்படி ரொம்ப அப்புறம் சுக்கா மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ உப்பு லைட்டாக கம்மியாக இருந்தது, உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கல் உப்பு போட்டாச்சு. ஸோ கிரேவி மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது அப்படியே நான் தண்ணியை வச்சு குழம்பு மாதிரி வைக்கிறேன். தண்ணியை ஊற்றிக்கிறேன். அப்படியே கிண்டி விட்டுருங்க. ஸோ துணி வச்சு இந்த மாதிரி வேலை ரொம்ப கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸோ கத்திரிக்காய் கொஞ்சம் உடஞ்சிரும். அப்புறம் ஸோ இந்த மாதிரி கூட கிண்டி விட்டிங்கன்னா மிக்சிங் ஆயிரும். ஓகே நண்பா. ஸோ ஒரு 10-15 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிறவங்க தான். ஸோ அவ்வளோதான், ரெடி. மூடியை போட்டுடலாம். ஓகே நண்பா. ஸோ மூடியை போட்டுடலாம்ப்பா. ஸோ மீடியமாக தான் வச்சுருக்கேன் ஃப்ளேம். ஸோ அவ்வளோதான், ஒரு 15 நிமிஷம் குக்கிங் டைம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வரும். இப்படி லாஸ்ட்டாக இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிடலாம் தான். ஸோ அவ்வளோதான். இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு. ஸோ குழம்பு ரெடி. ஸோ நான்வெஜ் மீன் குழம்பு, இது மட்டன் டைப்பில் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் வரும் எப்படி இருக்கணும். பிஸ்மில்லா. ஸோ சூப்பராக இருக்குங்க. நல்லா கத்திரிக்காய் மட்டும் ஒரே இல்லை, இந்த மட்டன் ஸ்டைல்லையே கிரேவி சூப்பராக வந்துருச்சு. ஸோ சுண்டல் நல்லா வந்துருச்சு. கத்திரிக்காயும் செம்மையாக அருமையாக இருக்கு. நல்லா அந்த மசாலாவில் இறங்கி செம்மையாக சூப்பராக இருக்கணும். ஸோ வேறு நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜெசாக்கல்லாஹ்.